டேய், ம் மனசு முழுக்க ஒரே கலவரமா இருக்குடா. உனக்குமா? ம். ஹார்ட் துடிக்கிறது என்னாலே உணர முடியுது. ம் வெளிச்சத்துல கண்ணை மூடிட்டு இருட்டுல போய் கண்ணு திறந்து பார்க்குற மாதிரி இருக்கு. ஆமா, நம்ம இப்ப எங்க ம் போறோம்? என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான். உன் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் எப்படி? அவங்க வீட்டில் எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க. கீ என்கிட்ட தான் இருக்கு. திடீர்னு யாரும் வந்துட மாட்டாங்கல்ல? அப்படிலாம் யாரும் வரமாட்டாங்க. அவங்க வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும். சரியான ஆள்றா. நல்லா பிளான் பண்ணி வச்சிருக்க. உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? இன்னும் கொஞ்சம் தூரம் தான். சரி, வண்டிய கொஞ்சம் நிறுத்து. ஏன்? நிறுத்து. அனு, ஃப்ரெண்டு வீடு இன்னும் 2 நிமிஷத்துல வந்துரும். அதுக்குள்ள ஏன் நிப்பாட்ட சொன்ன? முதல்ல கீழ இறங்குடா. என்னாச்சு? நிஜமா உன் ஃப்ரெண்டு வீட்ல யாரும் இல்லல்ல? யாருமே இல்ல அனு. டேய், உண்மைய சொல்லுடா. நான் வேணா வீட்ல இருந்து வீடியோ கால் பண்ண சொல்லட்டுமா? யார் பண்ணுவா? யாரும் பண்ண மாட்டாங்க. நான் வேணா வீட்டுக்கு போய் வீடியோ கால் பண்ணிட்டு அப்புறம் வந்து கூட்டிட்டு போனா வருவியா? ம். ஐடியா நல்லா இருக்கு. ஆனா அது வரைக்கும் நான் எங்க வெயிட் பண்றது? சரி அனு, நீ வீட்டுக்கு கிளம்பு. நான் வேணா ஒரு ஆட்டோ பிடிச்சி அனுப்பிடுறேன். டேய், அதுக்கு இல்லடா. பயமா இருக்குடா. டைம் வேஸ்ட் பண்ற அனு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ். இந்தா, இதுல உனக்கு பிடிச்சதெல்லாம் இருக்கு. நீ கிளம்பு. நானும் கிளம்புறேன். டேய், 40 50 பசங்க இருக்கிற கிளாஸ் ரூம்ல திடீர்னு ஒரு பொண்ணையோ பையனையோ எழுப்பி சம்மந்தம் இல்லாம ஏதோ ஒரு கேள்வி கேட்டா சின்னதா ஒரு படபடப்பு, ஒரு பதட்டம், பதிலே தெரிஞ்சாலும் ஏதோ ஒரு பயம், இதெல்லாம் கலந்த மாதிரி இருக்கும்போது உடம்பு முழுக்க சில்லுன்னு இருக்கும். ஆனா மொத்த உடம்பும் வேர்த்துரும். அப்படி ஒரு பயம். இப்ப என்னோட உடம்பும் மனசும் அப்படிதான் இருக்கு. உனக்கு அந்த ஃபீலிங் இருக்கா? நீ பேசிட்ட. ஆனா என்னால அதை பேச முடியல. வா. ம். ஏய், ம்? வீடு பிடிச்சிருக்கா?